இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல ஹீரோவோ கல்யாணத்துக்காக அவங்க அக்கா சொன்ன பொண்ணை மீட் பண்றதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. ரெஸ்டாரண்ட்ல அந்த ஹீரோயினையும் மீட் பண்றாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கும் போது தான் ரெண்டு பேருமே ஸ்கூல்ல ஒருத்தவங்க லவ் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த லவ் கடைசி வரைக்கும் அவங்க கிட்ட சொல்லாமலே அங்கிருந்து வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் ஹீரோயினும் ஹீரோ கிட்ட நம்ம ரெண்டு பேரும் நம்ம லவ்வரை தேடி போய் நம்மளோட லவ்வை முதல்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒர்க் அவுட் ஆதான்னு பார்ப்போம்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் ஒத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினும் அவங்க லவ்வர்ஸை தேடி கண்டுபிடிச்சாங்களா, அவங்க கிட்ட அவங்க லவ்வர் சொன்னாங்களா, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த முழு படத்தையும் பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல டிசைனரா ஒர்க் பண்ற நம்ம ஹீரோ சத்யாவுக்கு அவங்க அக்கா கால் பண்றாங்க. கால் பண்ண அக்காவோ, நான் உனக்காக ஒரு பொண்ணு பார்த்திருக்கேன், ரொம்ப அழகா தான் இருக்கா, அந்த பொண்ணை இன்னைக்கு அண்ணா நகர்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் மீட் பண்ணுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க பொண்ணோட போட்டோ இவங்க கொடுக்கல. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அக்கா அனுப்புற போட்டோ எல்லாத்தையுமே பார்க்க ஜட்ஜ் பண்ணி இவர் ரிஜெக்ட் பண்ணிடுறதுனால தான் அவங்க இந்த தடவை கொடுக்கல, நேரா போய் நீ பொண்ணை பாரு, அவங்க ஒன்ன பாத்துக்கவாங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இதுக்கப்புறம் சத்யாவும் அவங்க அக்கா சொன்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு காலைல 11 மணிக்கு போயிடுறாரு. அங்க பாத்தீங்கன்னா 3 பொண்ணுங்க ஒரே நேரத்துல யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆன சத்யாவோ ஃபர்ஸ்ட் நேரம் ரெஸ்ட் ரூம்குள்ள போயிடுறாரு. அப்ப ரெஸ்ட் ரூம் வந்து வெளியே வர சத்யா கிட்ட வினோதின்னு ஒரு பொண்ணு இன்ட்ரோடியூஸ் ஆகிறாங்க. அவங்களும் அவங்க பாய் ஃப்ரெண்டை நம்ம சத்யா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு, எங்க வீட்டுல எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, கேஷ் பாக்குறாங்க. இதுக்கப்புறம் தான் என் பேரண்ட்ஸோ ரெஸ்டாரண்ட்ல ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்க பையனை மீட் பண்ண சொன்னாங்க. அதனாலதான் அவங்கள மீட் பண்ணி என் லவ்வரை காமிச்சு என் லவ் பத்தியும் உங்ககிட்ட சொல்லி புரிய வச்சுட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க லவ்வரை கூட்டிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இதனால சத்யா வெளியே நின்று டென்ஷன்ல சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் அவங்க அக்கா சொன்ன உண்மையான பொண்ணு மோனிஷாவோ அவங்கள வந்து மீட் பண்றாங்க. மீட் பண்ண மோனிஷா கிட்ட இங்க நடந்த கதையை சொல்றாங்க. அவங்க பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் மோனிஷாவோ சத்யா கிட்ட, நான் தமிழ் பொண்ணுதான், நான் பெங்களூர்ல இருந்தேன், ரீசெண்டா தான் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆனேன், நான் பார்ட் டைமா கண்டென்ட் ரைட்டரா இருக்கேன், ஃபுல் டைமா இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசரா இருக்கேன்னு சொல்றாங்க. அப்ப மோனிஷாவோ சத்யா கிட்ட, என்ன நீங்க இன்ஸ்டாகிராம்ல பார்த்தது இல்லையான்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு சத்யாவோ, நான் அவ்வளவா சோசியல் மீடியா யூஸ் பண்றது இல்லைன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் தான் மோனிஷாவோ சத்யா கிட்ட உங்களோட பாஸ் லவ் இருந்தால் சொல்லுங்கன்றாங்க. அப்போ சத்யாவோ, நான் திருச்சியில் எஸ்டிஎஸ் ஸ்கூலில் படிக்கும் போது அனிஷான்னு ஒரு பொண்ணை வெறுமனதாக சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மோனிஷாவோ, நானும் அதே ஸ்கூலில் தான் படித்தேன், நான் உங்களோட ஜூனியர், அனிஷா அக்காவும் நானும் ஒரே டியூஷன் தான், அது மூலமாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதனால தான் உங்களை ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சுன்றாங்க. ஆனால் சத்யாவோ, உங்களை பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் மோனிஷாவோ, நீங்கள் அனிஷா அக்காவை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, அதனால என்ன கவனிச்சிருக்க மாட்டீங்க. இதுக்கப்புறம் தான் சத்யாவோ அவங்க பாஸ் லவ் பற்றி ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த ஸ்கூலில் நம்ம சத்யா 12th படிச்சுட்டு இருக்கும் போது தான் அதே கிளாஸில் நம்ம அனிஷா வந்து ஜாயின் ஆகுறாங்க. அவங்கள பார்த்த உடனே நம்ம சத்யாவுக்கு பிடிச்சி போயிருது. அவங்க ஸ்கூலில் 10th 12th பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறதுனால காலையில் 7 to 8 மணிக்கு தினைக்கும் ஸ்பீட் டெஸ்ட் வைப்பாங்க. இதனால சத்யாவோ அனிஷாவோட முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எக்ஸாமே எழுத ஆரம்பிப்பாரா. ஆனா அவங்க தினைக்கும் லேட்டா தான் வருவாங்களாம். இதுக்கப்புறம் சத்யாவோ ஃபேஸ்புக்ல ரெக்வஸ்ட் கொடுத்து அனிஷாவுக்கு எப்படியோ அதுல ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அதுல சாட்டிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் ஜூனியர் பையன் ஜாஃபரோ அடிக்கடி நம்ம அனிஷா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அதை பார்க்குற சத்யாவுக்கும் காண்டாகுது. இப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் ஸ்பீட் டெஸ்ட்டுக்கு அனிஷா ஆப்சென்ட் ஆயிடுறாங்க. இதனால நம்ம சத்யாவோ எக்ஸாம்ல எதுவுமே எழுதாம வெறும் ஷீட்டையே கொடுத்துட்றாருங்க. இதுக்கப்புறம் தான் கிளாஸ்ல கெமிஸ்ட்ரி டீச்சர் சுவாமிநாதனும் அந்த டெஸ்ட் பேப்பர்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. நல்லா எழுதின பேப்பர்ஸ் எல்லாம் அவங்களே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்க சொல்றாரு. நல்லா எழுதாத 5 பேரை மட்டும் அவர் கையில வச்சிருக்காருங்க. அதுல நம்ம சத்யாவோட பேப்பரும் இருக்கு, அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தினேஷோட பேப்பரும் இருக்கு. இதுக்கப்புறம் சுவாமிநாதன் சாரும் முதல்ல தினேஷை கூப்பிட்டு நல்லா அடிச்சிடறாருங்க. ஆனா அவர் வழியே தெரியாத மாதிரி அங்க இருந்து நடந்து போயிடுறாரு. இப்பதான் நம்ம சத்யாவை கூப்பிடுறாரு. அந்த சமயத்துல தான் 10th படிக்கிற நம்ம மோனிஷாவோ டஸ்டர் வாங்க அங்க வராங்க. மோனிஷாவை பாக்குற நம்ம சத்யாவோ அனிஷா அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பிடுறாருங்க. அப்பதான் சுவாமிநாதன் சாரோ வெறும் பேப்பரை கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சத்யாவை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அவரும் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நடந்து வந்து கரெக்டா ஒரு டேபிள்ல உட்காரும் போது தான் முறை நம்ம அனிஷாவோ திரும்பி பார்த்து வலிக்குதான்னு சொல்லிட்டு நம்ம சத்யாவை பார்த்து கேட்கறாங்க. அவரும் இல்லைன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் தான் சத்யாவோ தினேஷ் கிட்ட என் லவ் அனிஷா கிட்ட சொல்ல போறதா சொல்றாரு. அப்ப தினேஷோ ஏற்கனவே அனிஷா படிக்கிற டியூஷன்ல கேம்பியோ ஸ்கூல் பையனான ஜேம்ஸோ அவளை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாருங்க. உடனே சத்யாவும் தினேஷும் அன்னைக்கு ஈவினிங்கே டியூஷன் முடிகிற டைம்ல டியூஷன் சென்டருக்கு வெளியே லீவிட்டு இருக்காங்க. அப்போ டியூஷன் முடிஞ்சு வெளியே வர அனிஷாவும் அவங்க 2 பேரையும் பாக்குறாங்க. அந்த சமயத்துல அனிஷாவோட அப்பா அங்க வந்துறதுனால அவங்களும் அவங்க பைக்ல ஏறி கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் டியூஷன் படிக்கிற ஃப்ரெண்டு மூலமா ஜேம்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜேம்ஸை சைக்கிள்லேயே
பின்னாடியே ஃபாலோ பண்ணி நேராக பிடிச்சிட்டு வந்து நேராக பார்க்கில் நிறுத்திடுறாங்க. பார்க்கில் நம்ம சத்யாவோ அனிஷா எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு அவளை ஃபாலோ பண்ணுறதை நிறுத்தின்றாரு. அதுக்கு ஜேம்ஸோ அவளுக்கு ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாமல் அவள் என் டியூஷனில் படிக்கிறா, அதனால நீ தலையிடாதன்னு சொல்கிறாரு. இதை கேட்டவொடனே பக்கத்தில் இருக்க தினேஷே நம்ம ஜேம்ஸை அடிச்சிடுறாருங்க. இதுக்கப்புறம் சத்யாவோ ஜேம்ஸ் அடிக்க ட்ரை பண்ணுறாரு, ஆனால் அவர்கிட்ட அடிதான் வாங்குறாரு. ஆனால் தினேஷோ நம்ம ஜேம்ஸை போட்டு நல்லா அடிச்சிடுறாரு. இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது தான் அந்த பக்கமாக ஒரு ஆட்டோ டிரைவரோ வந்து இவங்களோட சண்டையை விலக்கி விட்றாரு. அப்போ நம்ம சத்யாவும் இனிமேல் நீ அனிஷாவை ஃபாலோ பண்ணுனா அவ்வளோதான் சொல்லி மிரட்டுறாரு. அங்கேருந்து ஜேம்ஸும் கிளம்பி போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் அனிஷாவுக்கு அடுத்த நாள் பர்த்டேன்றதுனால சத்யா அவங்க கையாலேயே ரெடி பண்ண கிஃப்ட்டை ரெடி பண்ணிட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறாரு. ஸ்கூலில் அனிஷாவோ எல்லாத்துக்கும் சாக்லேட் கொடுத்துட்டு வராங்க. அப்போ முறை இவர் கையை கொடுக்க போகிறாரு. அவங்களும் கையை கொடுக்குறாங்க. ஸோ தனக்கு மட்டும் தான் கையை கொடுத்துருக்காங்க, அவர் சந்தோஷமாக இருக்காரு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த தினேஷும் நம்ம அனிஷாவுக்கு கை கொடுக்குறாரு. அதுக்கும் அவங்க கை கொடுக்குறாங்க. அதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டும் கை கொடுக்கும் போதும் அவங்க கை கொடுக்குறாங்க. அன்றைக்கி ஸ்கூல் முடிஞ்சதும் சத்யாவோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லிட்டு அனிஷாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் அவர் ரெடி பண்ண கிஃப்ட்டை கொடுக்கலான்னு பார்க்குறாரு. குறுக்க நம்ம ஜேம்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு அங்கே வந்துடுறாருங்க. அவங்கள பார்த்தோன்னே சத்யா தப்பிச்சு ஓடி போகிறாரு. ஆனால் ஒரு கிரவுண்டுக்குள்ளே வசமாக அவங்க குரூப் கிட்ட மாட்டிக்கிறாரு. அப்போ ஜேம்ஸ் கூட்டிகிட்டு வந்த ஆளில் ஒருத்தர் நம்ம சத்யாவை அடிக்க போகும்போது தான் அங்கே பக்கம் வர்ற ஜாஃபரும் அவர் என்னோட சீனியரா, அவரே ஏன்டா அடிக்க போறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அடிக்க போகிற பையன் ஜாஃபருக்கு தெரிஞ்சவன்றதுனால உனக்கு தெரிஞ்சவரான்னு சொல்லிட்டு அவர் அடிக்காமலே விட்டுறாருங்க. அப்போ ஜாஃபர் என்ன பிரச்சனை கேட்கும் போது தான் சத்யா நடந்ததை சொல்றாரு. இதை கேட்டவொடனே எங்க அக்காவே நீ ஃபாலோ பண்றியான்னு சொல்லிட்டு ஜேம்ஸை நம்ம ஜாஃபரே அடிக்க போறாருங்க. இதுக்கப்புறம் ஜாஃபரோ ஜேம்ஸையும் அவங்க ஆளுகளையும் அங்க இருந்து அனுப்பிச்சிடுறாருங்க. அதுக்கப்புறம் சத்யா கிட்ட நீங்க அக்கா அனிஷாவை லவ் பண்றீங்க, சீக்கிரமா சொல்லிடுங்க, எவ்வளவு காம்படிஷன் இருக்கு பாத்தீங்களான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் சுவாமிநாதன் சார் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம சத்யாவோ அனிஷாவை ஒரு தடவை பார்த்துட்டு அந்த எக்ஸைட்மெண்ட்ல சிரிச்சுக்கிட்டே தலையாட்டுறாரு. அதை நம்ம சுவாமிநாதன் சார் பார்த்துடுறாருங்க. உடனே அவரை கரெக்டா கிளாஸ்க்கு முன்னாடி நிக்க வச்சு நீ என்ன அப்படியே செஞ்சியோ அதே மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு அவரை ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வைக்கிறாரு. இதை பார்த்த உடனே ஹோல் கிளாஸும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இன்டர்வல்ல நம்ம சத்யா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்றுட்டு இருக்கும் போது அவங்கள கிராஸ் பண்ணி தான் நம்ம சாமிநாதன் சார் போறாரு. அப்ப அவர் பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டோ சித்தப்பு அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டுறாருங்க. அப்ப அதை பார்க்குற சுவாமிநாதனும் நம்ம சத்யா தான் கூப்பிட்டாருன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு அவரை பலாருன்னு அரைஞ்சு அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் அனிஷாவோ சத்யா கிட்ட அப்பப்போ பேசுறாங்க, போன்ல சாட்டிங்கும் பண்றாங்க. இதுவே அவருக்கு லவ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் ஓடி ஆனுவல் டேயே வந்துருது. அந்த நேரத்துல எப்படியாவது அவங்க கிட்ட கண்டிப்பா தன்னோட லவ் சொல்லி ஆகணும் சத்யாவோ தைரியத்தை வச்சுக்கிட்டு நேரா சொல்ல போறாரு. ஆனா அவங்கள பார்த்தோன்னே அந்த தைரியம் எல்லாமே போயிருதுங்க. இதனால சத்யாவோ தினேஷ் கிட்ட என் லவ் நான் அனிஷா கிட்ட சொல்ல போறேன், நீ பக்கத்துல வந்து நின்னா எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும்னு சொல்றாரு. ஆனா தினேஷும் அனிஷாவுக்கு ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிடுறாருங்க. அப்ப சத்யாவோ யாருன்னு கேட்கும் போதுதான் கொஞ்ச நாளா நானும் அனிஷா தான் சீரியஸா லவ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாரு. ஆனா இதை நம்பாத நம்ம சத்யாவோ நீ விளையாட்டுக்கு சொல்ற, நான் அனிஷா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்றாரு. அப்பதான் தினேஷோ அனிஷா தனக்கு அமிச்ச ஐ லவ் யூன்ற மெசேஜை சத்யா கிட்ட காமிக்கிறாரு. இதை பார்த்து ஷாக்காரு சத்யாவோ அங்கிருந்து கோமா வெளியே போய் உட்காந்து பயங்கரமா அழுகிறாருங்க. அப்பதான் பிளாஷ்பேக்ல அனிஷா வலிக்குதான்னு சொல்லி கேட்டதை ஞாபகப்படுத்தி பாக்குறாரு. ஆக்சுவலி அனிஷா பக்கத்துல இருக்கிற தினேஷ் கிட்ட தான் கேட்டிருப்பாங்க போல இருக்கு. அது தெரியாம என்கிட்ட கிட்டதா தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பயங்கரமா அழுகிறாருங்க. இதுக்கப்புறம் சத்யா கிளாஸ் முன்னாடி அழுதுகிட்டு இருக்கும் போதுதான் வெளியே நம்ம சுவாமிநாதன் சாரோ லேடிஸ் ரெஸ்ட் ரூமை எட்டி பார்த்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு பேரண்ட்டோ அவரை பார்த்து திட்டிகிட்டு இருக்காரு. அப்ப பக்கத்துல இருக்கிற டீச்சர் கூட அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப வெளியே வர சத்யாவோ சுவாமிநாதன் சாருக்கு பக்கத்துல தான் தினேஷ் நிக்கிறத பாக்குறாரு. தினேஷை பார்த்தவொடனே இவருக்கு அடிக்கணும்னு தோணுது. சோ அவரை அடிக்கிற மாதிரி கிட்ட வந்துட்டு அவரை அடிக்காம சுவாமிநாதன் சாரை பலாருன்னு அரைஞ்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் சத்யாவோ எக்ஸாம் எழுத வரும்போது கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாருக்கிட்டையும் பேசாம எக்ஸாம் மட்டும் எழுதிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்ப மோனிஷாவோ அதுக்கப்புறம் கூட அவங்க லவ் நீங்க அவங்க கிட்ட சொல்லலையான்னு கேக்குறாங்க. அப்ப சத்யாவோ நான் அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கிறதுக்காக சென்னைக்கு போயிட்டேன், அதுக்கப்புறம் யார் கூடயும் டச் இல்லை. ஆனா அனிஷாவோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை மட்டும் அப்பப்ப ஸ்டாக் பண்ணுவேன். அது மூலம் ஸ்கூல் முடிஞ்ச உடனே தினேஷ்க்கும் அவங்களுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. அப்புறம் காலேஜ் அவர் மதுரையில படிச்சிருக்கா. அதுக்கப்புறம் 2 வருஷம் திருச்சிலையும் ஒர்க் பண்ணா. இதுக்கப்புறம் ஒரு சொந்தக்கார பையனையே கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டா. இப்ப அவனுக்கு ஒரு 3 வயசுல குழந்தை கூட இருக்குன்னு சொல்றாருங்க. இதுக்கப்புறம் சத்யாவோ மோனிஷா கிட்ட உங்களோட பாஸ்ட் லவ் ஸ்டோரி பத்தி சொல்லுங்கன்றாரு. அவங்களும் எனக்கு 2 பிரேக்கப் நடந்திருக்கு. ஒன்னு காலேஜ்ல ஒரு லவ், அது காலேஜ் முடியும் போதே முடிஞ்சிருச்சு. இன்னொன்னு ஒர்க் பிளேஸ்ல, அது எதுக்காக நாம பிரிஞ்சோன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. ஆனா இதை விட இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்கூல்ல எனக்கு ஒரு லவ் இருந்துச்சு, அதுல மெயின் வில்லனே நீங்க தான் சொல்லிட்டு அந்த பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூல்ல மோனிஷா, வினு, சந்தியா 3 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு நாளோ எக்ஸாம்
ஹால்ல நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டான பாலாஜியோ நம்ம மோனிஷா பக்கத்துல உட்காந்து எழுதிட்டு இருந்திருக்காரு. அவர்கிட்ட இருந்து அடிஷனல் ஷீட்டை வாங்கி அதை பார்த்து மோனிஷா எழுதிட்டு இருந்திருக்காங்க. அதோட விட்டுடாம அந்த அடிஷனல் ஷீட்டை பின்னாடி இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அவங்க எழுதி முடிச்சுட்டு கடைசியில அந்த பேப்பரை கரெக்டாக நம்ம பாலாஜி கிட்ட கொடுக்கும் போது அவர் மிஸ் பண்ணிடுறாரு. பேப்பரோ கீழே விழுந்துருது. அதை பார்த்த டீச்சரோ இது யாரோடதுன்னு கேட்க பாலாஜியோ தன்னோட பேப்பர் தான் சொல்றாரு. யார் கிட்ட நீ கொடுத்தன்னு கேட்டதுக்கு அவர் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறாரு. இது நம்ம கோவமான டீச்சரோ பாலாஜியை பலார்னு அரைஞ்சிட்டு நேரா பிரின்ஸோட ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாலாஜியை ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்புற நிலைமைக்கு வந்துருது. அந்த சமயத்துல தான் பாலாஜியோட அப்பாவோ பிரின்சிபலை மீட் பண்ணி சாரி கேட்கறதுனால பிரச்சனை சால்வ் ஆயிருந்தது. இது வரைக்கும் பாலாஜி மேல எந்தவித இன்ட்ரெஸ்ட் இல்லாத மோனிஷாவுக்கோ இதுக்கப்புறம் தான் அவர் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துருது. இதுக்கப்புறம் தான் மோனிஷாவோ பாலாஜி எங்க போறானோ அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறது, அவங்களுக்கே தெரியாம அவங்கள பாக்குறது, பாலாஜி கிட்ட வேற யாராவது பொண்ணு பேசினா கோவப்படுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் மோனிஷாவோ தன்னோட லவ் பாலாஜி கிட்ட சொல்ல போறதா அவங்க ஃப்ரெண்டு சந்தியா கிட்ட சொல்றாங்க. அந்த சந்தியாவோ நம்ம முதல்ல லவ் சொல்லக்கூடாது, பையனை தான் சொல்ல வைக்கணும். ஏன்னா என் லவ்வர் சந்தோஷியை நான் 3 மாசம் என் பின்னாடி அலைய விட்டதா சொல்றாங்க. ஆனா அவங்க இன்னொரு ஃப்ரெண்டு வினுவோ பாலாஜி நல்ல பையன், படிக்கிற பையன் வேற, யாராவது ஒரு பொண்ணு சீக்கிரமா அவனை கரெக்ட் பண்றதுக்கு முன்னாடி உன் லவ் சொல்லிடுன்னு ஐடியா கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் மோனிஷாவோ டியூஷன் முடிஞ்சு போகும்போது பாலாஜி கிட்ட தன்னோட லவ் சொல்லிடலான்னு சொல்லிட்டு கரெக்டா டியூஷன் போச்சு வெளியே வராங்க. அப்பதான் நம்ம ஜேம்ஸை மிரட்டுறதுக்காக அதே டியூஷன் சென்டருக்கு நம்ம சத்யாவும் தினேஷும் வந்திருக்கதை நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பாலாஜி சைக்கிள் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி மோனிஷாவோ இங்க இருந்து ஹாஸ்டலுக்கு தனியா போறதுக்கு பயமா இருக்கு, அதனால அது வரைக்கும் எனக்கு கம்பெனி கொடுக்குறியான்னு சொல்லி கேட்க பாலாஜியும் சைக்கிள் தள்ளிக்கிட்டு மோனிஷா கூட சேர்ந்து நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ மோனிஷாவோ தான் லவ் சொல்ல போறாங்கன்னு பார்த்தா கடைசியில நாளைக்கு ஸ்பீட் டெஸ்ட்டுக்கு படிச்சிட்டீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அவர் படிச்சுட்டேன்னு சொல்றாருங்க. அப்போ கரெக்டா இவங்க பால் கிட்ட வந்துட்டு இருக்கும் போதுதான் பார்க்குள்ள ஜேம்ஸ் கூட நம்ம சத்யாவும் தினேஷும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பாலாஜி பார்த்துடுறாரு. பார்த்த உடனே பயந்து போன பாலாஜியோ நீங்க இருந்து கிளம்பிடு, நானும் கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துட்டு வேகமா கிளம்பிடுறாருங்க. அப்பதான் மோனிஷாவோ அந்த பக்கம் ஒரு ஆட்டோ டிரைவரை நிறுத்தி அவங்களோட சண்டையை விலக்கி விட சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஹாஸ்டலுக்கு வர மோனிஷாவோ பாலாஜி ஓடி போனதை பத்தி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்த நாள் காலையில மோனிஷாவுக்கு கொஞ்சம் ஸ்டொமக் பெயின் இருக்கிறதுனால மத்தியானம் கிளம்பி வரேன்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுறாங்க. கரெக்டா மதியானம் அவங்க கிளாஸ்க்கு வரும்போது பக்கத்து கிளாஸ்ல இருக்கிற சந்தியாவோட லவர் சந்தோஷம் நம்ம பாலாஜியை வம்பிழுத்துட்டு இருக்கத அவங்க பாத்துடுறாங்க. உடனே கிளாஸுக்கு வந்து வினு கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்க அவங்களும் காலையில கிளாஸ்ல சந்தியாவோ பாலாஜி ஓடி போன மேட்டரை கிளாஸ் ஃபுல்லா சொல்லிட்டா, அதனால எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம பாலாஜியோட ஃப்ரெண்டோ மோனிஷா தான் கிளாஸ் ஃபுல்லா சொன்னான்னு சொன்னதுனால அவர் மோனிஷாவை தப்பா நினைச்சுக்கிட்டாரு. அப்பதான் காலையில கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும் போது போல்ஸ் ஈவென்ட் நடக்க போது 100 மீட்டர்ஸ்ல பேர் கொடுக்குறவங்க பேர் கொடுங்கன்னு சொல்றாரு. அப்ப சந்தியாவோ பாலாஜி பேர் எழுதிக்குங்க, அவன் நல்லா ஓடுவான்னு கிண்டல் பண்ணிடுறாங்க. இதை கேட்டவொடனே பாலாஜி அழுதுற நிலைமைக்கு போயிடுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு கோவமான மோனிஷாவோ கோவத்துல அவங்க ஃப்ரெண்ட் சந்தியாவோட மூக்கிலேயே அடிச்சிடுறாங்க. இந்த மேட்டர் பிரின்சிபல் வரைக்கும் போகுது. ஆனா பிரின்சிபலோ ஃபர்ஸ்ட் தடவைன்றதுனால வார்னிங்கோட 2 பேரையும் விட்டுறாங்க. சந்தியா அடிச்சதுனால அவரோட லவர் சந்தோஷம் நம்ம மோனிஷா அடிக்கிறதுக்காக கிளாஸ் வாசல்லே நின்றுட்டு இருக்காரு. அப்ப அந்த பக்கமா வர நம்ம மோனிஷாவோ சந்தோஷோட கால்லே காம்பஸால குத்திடுறாங்க. இதுக்கப்புறம் மோனிஷாவோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறத அவாய்ட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி பாலாஜியும் நம்ம மோனிஷா கிட்ட பேசுறத அவாய்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் ஸ்கூல் முடிகிற டைமே வந்துருது. இதனால நம்ம மோனிஷாவோ ஒரு ஸ்லாம் புக்கை வாங்கி பாலாஜி கிட்ட கொடுத்து உனக்கு ஏதாவது மெமரி இருந்தா எழுதி கொடுன்னு சொல்றாங்க. ஆனா அவர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. இதனால அந்த புக்கை அந்த பெஞ்சில் வச்சுட்டு வெளியே போய் பயங்கரமா அழுகுறாங்க. இதுக்கப்புறம் மோனிஷாவோ தான் கொடுத்த ஸ்லாம் புக்கை பாலாஜி திரும்ப கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தே தினமும் வராரு. ஆனா கடைசி வரைக்கும் அவர் கொடுக்கவே இல்லை. அப்பதான் மோனிஷாவோ பாலாஜி கிட்ட நம்ம மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆனுவல் டே அன்னைக்கு சொல்லிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்கள மீட் பண்ற வினுவோ சந்தியா அவங்க கிட்ட சாரி கேட்கணும்னு ஆசைப்படுறா. அதனால அவ வந்து பேசும்போது பேசுன்னு சொல்றாங்க. அப்பதான் மோனிஷாவுக்கு நம்மளும் பாலாஜி கிட்ட சாரி கேட்கணும்னு தோணுதுங்க. அப்பதான் மோனிஷாவோ வினு கிட்ட பாலாஜி கிட்ட என்னோட லவ் சொல்லலான் இருக்கேன்றாங்க. அப்ப நீ உடனே போய் சொல்லு, அதுக்கு முன்னாடி உன் முகம் வேர்த்த மாதிரி இருக்கு, அதனால ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போன்றாங்க. நம்ம மோனிஷாவும் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அந்த சைடு ஓரமா நம்ம சத்யா அழுதுகிட்டு இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. அப்ப மோனிஷாவோ பாலாஜி கிட்ட லவ் சொல்லலாம்னு போயிட்டு இருக்கும் போது தான் நம்ம சுவாமிநாதன் சார் லேடிஸ் ரெஸ்ட் ரூமை எட்டி பார்த்துட்டாருன்னு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. பிரச்சனைனாலே அங்கிருந்து பாலாஜி ஓடி போயிடுவார்ல, அதனால அன்னைக்கும் நம்ம மோனிஷாவால லவ் சொல்ல முடியல. இதுக்கப்புறம் பாலாஜியை அவங்க எக்ஸாம் எழுதுற டைம்ல தான் பாக்குறாங்க. எக்ஸாம் டைம்ல இதை சொன்னா அவங்களோட ஸ்டடீஸ் பாதிக்கப்படும்ன்றதுனால ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்ச உடனே சொல்லான்னு அவங்களும் வெயிட் பண்றாங்க. சொன்ன மாதிரியே ஃபைனல் எக்ஸாமும் வருது. முடிச்சுட்டு கரெக்டா அவங்க வெளியே வரும்போது சொல்லான்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அவங்க அம்மா வந்து நம்ம மோனிஷாவை அங்கிருந்து சீக்கிரமா கூட்டிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் மோனிஷாவோ வேற இடம் வேற ஸ்கூல்னு மாறினதுனால அவங்க அதுல இருந்து மூவ் ஆன் ஆயிட்டாங்க. அப்ப சத்யாவோ மோனிஷா கிட்ட அடுத்து நம்ம எப்ப மீட் பண்ணலான்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு மோனிஷாவோ முதல்ல நம்ம டேட் பண்ணி பார்ப்போம், அது ஒர்க் அவுட் ஆதான்னு பார்க்கலான்றாங்க.
அப்போ சத்யா கிட்ட மோனிஷாவோ அவங்களோட மொபைல் நம்பரில் ஃபஸ்ட்டு 4 டிஜிட்டை சொல்லும் போதே அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. நீயும் லவ்வை சொல்ல, நானும் லவ்வை சொல்ல, பேசாமல் நம்ம 2 பேரும் நம்ம லவ்வர்ஸை தேடி கண்டுபிடிச்சி ஸ்கூல் டைமில் நாங்கள் லவ் பண்ணோன்றதை சொல்லலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல இதுக்கு நம்ம சத்யா ஒத்துக்காட்டியும் பின்னாடி இவன் கூட சேர்ந்து போகிறதுக்காக ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க. அப்போ மோனிஷாவோ அங்கேருந்து ஆட்டோவில் கிளம்புறதுக்கு முன்னாடி சத்யா கிட்ட நாளைக்கு நம்ம திருச்சி கிளம்புறோம், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, மறக்காமல் எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆட்டோவில் கிளம்பி போகிறாங்க. அப்போ தான் சத்யா அவங்க மொபைல் நம்பர் முதல் 4 டிஜிட் தான் கொடுத்துருக்குது ஞாபகம் வருது. மீதி நம்பரை கேட்டு அந்த ஆட்டோவை துரத்துக்கிட்டே போகிறாங்க. ஆனால் அவங்க கவனிக்காதனால ஆட்டோ அங்கேருந்து கிளம்பி போயிருந்துங்க. இதோட இன்டர்வல் போட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் சத்யாவும் அவங்க அக்கா கிட்ட திரும்ப நம்பர் கேட்டால் சீன் போடுவான்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்பி பார்க்குறாரு. ஆனால் அவங்க பார்க்கவே இல்லை. இதனால மோனிஷாவுக்கு கமெண்ட் பண்ணாவது அட்லீஸ்ட் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு கால் மீ சத்யான்னு அவர் நம்பரையும் போட்டு வைக்கிறாரு. அப்பையும் அவங்க பார்க்கல. அப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நேராக அவங்க வீட்டுக்கே நம்ம மோனிஷா வந்துடுறாங்க. நான் அவ்வளோ சொல்லியும் எனக்கு கால் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பும் போது தான் நடந்தது எல்லாத்தையுமே சத்யா சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் அவங்களும் நம்பிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. அந்த சத்யாவும் மோனிஷா கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வீட்டுக்கு வந்துருக்கீங்க, என்ன வேணும்னு கேளுங்க, நானே சமைச்சு கொடுக்குறேன்றாங்க. அவங்க சீரக சம்பா மட்டன் பிரியாணி வேணும்ன்றாங்க. உடனே 2 பேரும் பைக் எடுத்துகிட்டு போய் அதுக்கு தேவையான ஜாமான்கள்லாம் வாங்கிட்டு வந்துட்டு சத்யாவும் அதை செஞ்சு கொடுக்குறாரு. மோனிஷாவும் அதை டேஸ்ட் பண்ணிட்டு ஹோட்டல் டேஸ்ட் மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சத்யாவும் ஊரில் எங்கள் ஃபேமிலியே ஹோட்டல் பிஸ்னஸ் தான் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போது எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் நடத்தின ஹோட்டலில் சொந்தக்காரங்களாம் ஏமாற்றி எங்கள் அப்பா கிட்ட இருந்து பிடிங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃபேமிலியாக சென்னைக்கு மூவ் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் எங்கள் அப்பாவோ ஒரு கடனை வாங்கி ஹோட்டல் ரன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லாஸ் பண்ணிட்டாரு. அதில் இருந்து தான் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சண்டை. அதனால தான் எங்கள் அப்பாவோ இப்போ பெரியப்பா வீட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் மோனிஷாவோ சத்யா கிட்ட எப்படியாவது அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கால் பண்ணி நம்ம அனிஷா அக்காவோட நம்பரை எப்படியாவது வாங்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவரோ இவங்க வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு அவங்கள கரெக்ட் பண்ணிடலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த நாள் ஈவினிங்கு மோனிஷாவோ சத்யா யாருக்குமே கால் பண்ணுறத கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ தான் சத்யாவோ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாதுன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் மோனிஷாவோ தண்ணி அடிக்கலாமான்னு கேட்டவொடனே சத்யாவும் சரக்கு அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அப்பதான் தினேஷ் நம்பர் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டவொடனே அவர் இருக்குன்னு சொல்றாரு. உடனே தினேஷ்க்கு ஃபோன் பண்ண சொல்றாங்க. அப்போ தினேஷ்க்கு ஃபோன் பண்ணுற சத்யாவோ ஏன்னா எனக்கு துரோகம் பண்ணுன்னு சொல்லி கேட்குறாரு. அவரும் நானும் லவ் பண்ணிட்டேன்டா, அதனால தான் அப்படி பண்ணிட்டேன், இருந்தாலும் ஒன்று ஏமாத்திட்டேன்ற கில்ட்னாலே நான் அவளை விட்டு பிரிஞ்சுட்டேன்டான்னு சொல்கிறாரு. அப்போ தான் மோனிஷாவோ தினேஷ் கிட்ட அனிஷா அக்கா இப்போ எங்கே இருக்காங்க, அவங்களோட ஃபோன் நம்பர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு தினேஷோ அவள் வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டா, அவளோட ஃபோன் நம்பர் எதுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் மோனிஷாவோ அவங்க பண்ண போகிற பிளானை பற்றி சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே தினேஷோ இதனால அனிஷாவுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துட போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ சத்யாவோ அழுதுகிட்டு எப்படியாவது என் லவ் அவகிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்றதுனால தினேஷோ நீ அழுகாதடா, நாளை காலைல எப்படியாவது அவர் நம்பரை உனக்கு வாங்கி தரேன்னு சொல்றாரு. அப்ப சத்யாவோ தினேஷ் கிட்ட கடைசி வரைக்கும் நான் லவ் பண்ணது அனிஷாவுக்கு தெரியவே தெரியாதான்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு தினேஷோ ஒரு தடவை அவன் என்ன லவ் பண்றான்னு சொல்லி என்கிட்ட கேட்டா, அதுக்கு நானும் சத்யாவுக்கு ஏற்கனவே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, அது மட்டும் இல்லாம ஒன்னு அவன் சிஸ்டர் மாதிரி பாக்குறான்னு பொய் சொல்லிட்டதா சொல்றாங்க. இதை கேட்டவொடனே தினேஷோட போனை சத்யா கட் பண்ணிடுறாருங்க. இதுக்கப்புறம் 2 பேருமே பேகை பேக் பண்றாங்க, ட்ரெயின்ல ஏறுறாங்க, திருச்சிக்கு கிளம்புறாங்க. அப்ப ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது தான் மோனிஷாவோ திருச்சிக்கு என் ஃப்ரெண்டோட மேரேஜ் தான் அட்டன் பண்ண போறோம், உனக்கு அனிஷாவோட நம்பர் நாளைக்கு காலையில தினேஷ் மூலமா கிடைச்சிரும், அங்க நான் போனோம்னா என் ஃப்ரெண்டு மூலமா பாலாஜி நம்பர் எனக்கு கிடைக்கும்ல, அதுக்காக தான் போறோம்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் சத்யாவோ ட்ரெயின் வாசல் கிட்ட நின்று சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அவங்க அப்பாவுக்கு கடன் கொடுத்தவரோ இவருக்கு ஃபோன் பண்ணி கடனை கேட்க இவர் அவங்க கிட்ட கேட்டுங்கன்னு சொல்லி போனை வச்சிடறாரு. அப்ப அங்க வர்ற மோனிஷாவோ சத்யா கிட்ட உங்க அப்பா இருக்கு கடனை வாங்கி ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு நினைச்சாங்கன்னு ஒருத்தரையாவது அவர்கிட்ட கேட்டு பார்க்க சொல்றாங்க. இதுக்கப்புறம் சத்யாவோ மோனிஷாவோட பேரண்ட்ஸை பத்தி விசாரிக்கும் போது தான் மோனிஷாவோ எனக்கு ஒரு அம்மா மட்டும் தான் இருக்காங்க, அப்பா ஸ்கூல் படிக்கும் போதே லங்ஸ் கேன்சர் இறந்து போயிட்டதா சொல்றாங்க. சின்ன வயசுல அப்பா சிகரெட் குடிக்கும் போது தான் நானும் குடிக்கணும்னு ஆசைப்பட்டு அவங்க கிட்ட கேட்பேன். அப்பையிலேருந்து அவர் சிகரெட் அடிக்கிறது நிறுத்திட்டாரு, இருந்தாலும் அவர் முன்னாடி குடிச்ச அஃபெக்ட்னால அவருக்கு லங்ஸ் கேன்சர் வந்துடுச்சு. லாஸ்ட் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கும் போது எங்க அம்மா சீக்கிரமா கூட்டிட்டு போனது காரணமே எங்க அப்பாவை பார்க்கறதுக்காக தான். எங்க அப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறதையே எங்க அம்மா என்கிட்ட மறைச்சி அவங்க வெளிநாட்டுல இருக்காங்கன்னு சொல்லி பொய் சொல்லியிருக்காங்க. இதனால நான் எங்க அம்மா கிட்ட 2 வருஷமா பேசல. ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது எங்க அப்பா அவரோட சஃபரிங்ஸை பார்க்க கூடாதுன்னு தான் என்னை ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டாருன்னு. இதுக்கப்புறம் தான் நானும் எங்கள் அம்மாவும் பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆனோம். பெங்களூரில் எங்கள் அம்மாவும் ஃப்ரெஷ் கட்ஸ்ன்ற பேரில் ஃப்ரூட்ஸை ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி அப்படியே ஜொமாட்டோவாக ஆன்லைனில் விற்றுட்டு இருக்காங்க. நல்லா சேல்ஸ் ஆகுது, அதனால ரொம்ப பிஸியாகவும் இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் மோனிஷாவோ பசிக்குதுன்னு சொல்கிறாங்க. பொண்ணு இவரும் போய் பேண்ட்ரி ஏரியாவில் பார்க்குறாரு, அங்கே யாருமே இல்லை. அப்போ அவர் நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது தான் டூரிஸ்ட் ஃபேமிலியில் இருக்கிற சசிகுமாரும் அவங்க பையனும் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. அவங்களோ பசிக்குதா, இதான் என் ஒய்ஃப் செஞ்சது, போய் கொண்டு போய் சாப்பிடுப்பான்னு சொல்லி ஒரு டிஃபன் பாக்ஸை கொடுக்குறாங்க. அந்த டிஃபன் பாக்ஸை கொண்டு போய் மோனிஷாட்ட கொடுத்து அவங்களும் சாப்பிட்றாங்க.
இதுக்கப்புறம் ட்ரெயினும் காலையில் திருச்சிக்கு வந்துடுது. ஆனால் சத்யா தூங்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ அவர் தூங்கிட்டு இருக்கும் போதே நம்ம மோனிஷாவோ அவங்க கூட சேர்ந்து ஒரு செல்ஃபியும் எடுத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் 2 பேரும் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே சத்யா ரெடி ஆகிட்டு ரிசப்ஷனில் நான் வெயிட் பண்ணுறேன், நீ கிளம்பி ரெடியாகி வந்துடுன்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து நேராக மேரேஜுக்கு போகிறாங்க. அங்கே சத்யாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டான சந்தோஷோட மேரேஜ் தான் நடக்குது. அப்போ தான் மோனிஷாவோ சாமிநாதன் சார் கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு அப்போ உண்மையாக என்ன நடந்ததுன்னு ஃப்ளாஷ்பேக்காக சொல்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா சந்தோஷோ சந்தியாவோ 2 பேரும் சண்டை போட்டிருக்காங்க. இதனால சந்தியாவோ நம்ம சந்தோஷ பலார்னு அரைஞ்சிடுறாங்க. இதனால நம்ம சந்தோஷம் அவங்க நூடா அனுப்பிச்ச போட்டோவை வெளியே விட்டுருவேன்னு மிரட்டிட்டு ரெஸ்ட் ரூம் கிட்ட அவரை வர சொல்லியிருக்காங்க. அப்போ ரெஸ்ட் ரூம் கிட்ட நின்றுகிட்டு இருக்கிற நம்ம சந்தியாவோ இதை எல்லாத்தையும் வினுக்கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வர நம்ம சுவாமிநாதன் சார்கிட்டையும் இதை சொல்லிடுறாங்க. உடனே சுவாமிநாதன் சாரோ ரெஸ்ட் ரூம் கிட்ட வந்த உடனே சந்தோஷம் அவங்க பசங்க எல்லாம் அங்கிருந்து ஓடி போய் கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூமுக்கு மேலே ஏறி தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. அப்போ அவரும் அவங்க துரத்துக்கிட்டு கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் கிட்ட வந்த உடனே அங்க இருக்கிற பேரண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இவரை தப்பா நினைச்சிடுறாங்க. அப்போ மேரேஜுக்கு சுவாமிநாதன் சாரும் வராரு. அப்போ சத்யா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அப்போ அந்த சுவாமிநாதன் சாரோ அன்னைக்கு நீ என்னை அடித்தது கூட எனக்கு வலிக்கல, ஆனால் அதுக்கப்புறம் உண்மை என்ன நீ தெரிஞ்சுக்குவேன்னு நினச்சேன், ஆனால் நீ விசாரிக்கவே இல்லை. அப்போ தான் நான் மோனிஷா கிட்ட என் சூழ்மூர்த்தை என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அடிச்சுட்டா, நிச்சயமாக ஒரு நாள் அவனுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு நான் நினச்சேன், அதே மாதிரி இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ தான் சத்யாவோ மோனிஷா கிட்ட இப்போ மேரேஜ் ஆக அப்புறம் சந்தோஷ் தானே சந்தியா அப்படியே எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், ஆனால் அன்னைக்கு சந்தோஷ சந்தியா பலார்னு அரைஞ்சதுனால தான் கோவத்தில் ஒரு விளையாட்டுக்கு தான் மிரட்டியிருக்கான், உண்மையாக கிடையாதான். இதுக்கப்புறம் சந்தியாவை அடிக்கடி மீட் பண்ணி அழுது சாரியும் கேட்டிருக்கான். இதனால சந்தியாவும் அவனை மன்னிச்சிட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இப்போ இருக்கோம்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம சத்யாவும் மோனிஷாவும் சேர்ந்து சந்தோஷோட மேரேஜை அட்டன் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து திருச்சியை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் காலையில் நம்ம சத்யா ட்ரெயினில் தூங்கிட்டு இருக்கும் போது சேர்ந்து நம்ம மோனிஷா செல்ஃபி எடுத்தாங்களே, அதை அவங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸை வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அவரோட டையான் ஃபேனாக இருக்கிற டிக்வீராவோ நம்ம சத்யாவுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. உடனே அவரும் அதை மோனிஷா கிட்ட சொல்கிறாரு. அப்போ மோனிஷாவோ ஒருவேளை அவனுக்கு ஓமேன இன்ட்ரெஸ்ட்னு நினைக்கிறேன், ஏன்னா இத்தனை நாளாக எனக்கு கமெண்ட்லேயே பேசிகிட்டு இருந்தவன் முதல்ல எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். அப்படி அவன் என்ன டெக்ஸ்ட் பண்ணான்னு சொல்லி சத்யா கேட்க, அது உனக்கு தேவையில்லாத விஷயம், எனக்கு நைட்டு பார்ட்டி இருக்குது, மறக்காமல் என்னை எழுப்பி விட்டுருன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் சத்யாவோ அந்த டிக்யூரை என்னதான் மோனிஷாவுக்கு மெசேஜ் பண்ணிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கரெக்டாக மோனிஷா தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க ஃபோனை எடுக்கிறாங்க. அப்போ அவங்க பார்த்துடுறாங்க. அப்போ சத்யாவோ மோனிஷா கிட்ட என் ஃபோனில் சிக்னல் கிடைக்கல, அவசரமாக ஆஃபீஸ்க்கு கால் பண்ணோம், அதுக்காக தான் எடுத்தேன்னு சமாளிச்சுட்டு அந்த ஃபோனில் டிக்யூரை என்னதான் மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறாங்க. அவங்க அந்த பையன் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இவங்களும் என்னோட உண்மைன்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்த உடனே நம்ம சத்யா ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. இதுக்கப்புறம் சத்யா தூங்கிட்டு இருக்கும் போது எந்திரிச்சு வர நம்ம மோனிஷாவோ இவர் இன்ஸ்டாகிராம் மெசேஜ் அப்படியே ஓபன் பண்ணியே வச்சுட்டு வர்றதுனால அவங்க பார்த்ததை இவர் தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே அவங்க கிட்ட கேட்ட உடனே அவரும் ஒத்துக்கிறாரு, சாரியும் கேட்கிறாரு. ஆனா கோவத்தோட அங்க இருந்து மோனிஷா கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் சத்யாவோ தனியா தான் கிளம்பி தான் சந்தோஷோட பார்ட்டியை போய் அட்டன் பண்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் மோனிஷாவோ அங்க வராங்க. வந்து மோனிஷாவோ நம்ம சத்யா கிட்ட எதுவும் பேசாம சந்தோஷ் கிட்டையும் அவங்க ஃபேன்ஸ் கிட்டையும் பேசிட்டு அங்க நல்லா சரக்கும் அடிச்சுட்டு அவங்க கூட சேர்ந்து டான்ஸும் ஆடுறாங்க. இதை பாக்குற சத்யாவோ அவரும் தனியா நல்லா சரக்கு அடிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பும் போது ஒரே கேப்ல நம்ம சத்யா ஃப்ரண்ட் சீட்லயும் நம்ம மோனிஷா முன்னாடி சீட்லயும் உட்காந்து நேரா அந்த ஹோட்டலுக்கு போய் சேர்றாங்க. இதுக்கப்புறம் சத்யா ரூமுக்கு வந்துடுறாரு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு வர்ற நம்ம மோனிஷாவோ சத்யா கிட்ட இப்படி சீப்பா பிஹேவ் பண்ணிட்டலன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம சத்யாவோ ரிலேஷன்ஷிப்குள்ள இது பெருசா எனக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணுக்கிட்ட நான் இன்செக்யூராக ஃபீல் பண்ணேன், அதனால தான் அப்படி பண்ணிட்டேன், மன்னிச்சிருன்னு சொல்கிறாரு. உடனே நம்ம மோனிஷாவும் இனிமேல் இது திரும்ப பண்ண மாட்டேன்னு சொல்லி கேட்குறாங்க. பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதை நான் எப்படி நம்புறதுன்னு சொன்ன உடனே நம்ம சத்யாவோ மோனிஷாவை ஹக் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் மோனிஷாவோ நம்ம சத்யாவை பெட்டில் படுக்க வச்சுட்டு அவங்க கன்னத்தில் முத்தம் கொடுக்க போகிறாங்க. அந்த சமயத்தில் சத்யா முகத்தை திருப்புறதுனால அவங்க கன்னத்தையே கடிச்சு வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அடுத்த நாள் காலையில் அவங்களோட பழைய எஸ்டிஎஸ் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே ஜாஃபரோ இப்போ ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. ஜாஃபரோ ஏற்கனவே நான் அப்ராட் போய் நல்லா சம்பாதிச்சுட்டு திரும்ப ஊருக்கு வந்தேன், அப்போ தான் இந்த ஸ்கூலில் வேகன்சி இருக்குன்னு சொன்னாங்க, உடனே ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து ஜாஃபர் கிட்ட அவங்களோட ஐடியாவை சொல்கிறாங்க. ஜாஃபரும் ஐடியா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவரே அனிஷாவோட நம்பரை நம்ம மோனிஷா கிட்ட கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் மோனிஷாவோ சத்யா கிட்ட நான் அனிஷா அக்கா கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டேன், 7 மணிக்கு சீக்கிங்ஸில் மீட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க, நீ வர்றது அவங்களுக்கு தெரியாது, சர்ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் சாயங்காலம் நம்ம மோனிஷாவும் சத்யாவும் சீக்கிங்ஸ்க்கு
வந்துடுறாங்க. அங்க சத்யா அனிஷாவை பார்த்தோம், எனக்கு பயமா இருக்கு, எங்கேருந்து போயிடலான்னு சொல்றாங்க. அப்போ மோனிஷா தான் நம்ம சத்யாவை அப் பண்ணி கூல் பண்ணிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க அனிதா சத்யாவை பார்த்த உடனே சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. நம்ம மோனிஷாவோ இவங்க 2 பேரும் தனியா பேசுறேன்னு சொல்லிட்டு அவங்க 3 வயசு பையனை கூட்டிட்டு பக்கத்து டேபிளுக்கு போயிடுறாங்க. அப்போ அனிஷாவோ நேத்தே தினேஷ் ஃபோன் பண்ணி ஸ்கூலில் நடந்ததையும் இன்னைக்கு நீங்கள் என்ன என்கிட்ட சொல்ல வந்ததையும் சொல்லிட்டான். கேட்டவொன்னே எனக்கு சிரிப்பே வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஸ்கூலில் நீ என்னை லவ் பண்ணது எனக்கு ஏற்கனவே தெரியும், ஆனால் நீ என்னை நேரில் பேசவே மாட்டேன், அப்புறம் எப்படி உடனே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ சத்யாவோ ஸ்கூலில் அனிஷாவுக்காக ரெடி பண்ண கிஃப்ட்டை அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அந்த பேப்பரில் அவங்களோட சென்டரில் அவங்க கண்ணை வரைஞ்சிட்டு சுற்றி அனிஷான்ற பேரை எல்லா லாங்குவேஜ்லேயும் அவர் கையாலேயே எழுதியிருக்காரு. இதை பார்த்தவொடனே அவனுக்கு முன்னாடி நீ இதை கொடுத்துருக்கலாம்ல, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு வருத்தப்படுறாங்க. அப்ப சத்யாவோ ஃபர்ஸ்ட் டைம் நான் சாமிநாதன் சார் கிட்ட அடி வாங்கும் போது நீ வலிக்குதான்னு கேட்டல. ஆமா, நான் உன்னை பார்த்து தான் கேட்டேன், ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் டைம் அடி வாங்கியிருந்தல, அதனால கேட்டேன்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே நம்ம சத்யா ரொம்ப சந்தோஷமாகறாரு. இதுக்கப்புறம் அனிஷாவோ நீ சொல்ல வந்ததை சொல்லுன்னு சொல்றாங்க. உடனே சத்யாவும் ஐ லவ் யூ அனிஷான்னு சொல்றாங்க. சாரி சத்யா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு செரிஞ்சுக்கிட்டே அவங்க சொல்றாங்க. இதுக்கப்புறம் அனிஷாவோ சத்யா கொடுத்த கிஃப்ட் எடுத்து பேக்ல வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சத்யா, அனிஷா, மோனிஷா 3 பேருமே சேர்ந்து ஒரு செல்ஃபியும் எடுத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் அனிஷாவோ சத்யா கிட்டையும் மோனிஷா கிட்டையும் 2 பேரையும் சேர்ந்து பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு, சீக்கிரமா சேர்ந்து லைஃபை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து திரும்ப பஸ்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடி நம்ம சத்யா உட்காந்துருக்காரு, மோனிஷாவோ கொஞ்சம் முன்னாடி உட்காந்துருக்காங்க. இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அனிஷா முன்னாடி உட்காந்துருப்பாங்க, சத்யா பின்னாடி உட்காந்துருப்பாங்க. அப்போ ஹன்ஸை திரும்பி பார்க்கும் போதெல்லாம் சத்யா திரும்பிக்குவாரு. அதே மாதிரி முன்னாடி இருக்கிற நம்ம மோனிஷாவோ நம்ம சத்யாவை திரும்பி பார்க்கும் போது அதே மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுதுங்க. இதுக்கப்புறம் சத்யாவோ மோனிஷா கிட்ட நான் ஸ்மோக்கிங்கை விட்டதா சொல்றாங்க. இதை எப்படி நான் நம்புறதுன்னு சொல்லி அவங்க கேட்கும் போது என் பொண்ணு கூட நான் ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மோனிஷாவும் இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் மோனிஷாவோ நீ எப்படி அனிஷாவை மீட் பண்ணியோ அதே மாதிரி எனக்கும் பாலாஜியை மீட் பண்ணணும் ஆசையா இருக்கு, காலையில ஜாஃபர் அவன் நம்பர் சொல்றான்னு சொல்லியிருக்கான்னு சொல்றாங்க. காலையில மோனிஷாவுக்கு சீக்கிரமா எழுப்புற நம்ம சத்யாவோ பாலாஜியை கண்டுபிடிச்சாச்சு, அவன் சென்னையில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. அதனால நான் ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டு சீக்கிரமா நம்ம கிளம்பி போலான்னு சொல்லிட்டு மோனிஷாவை கூட்டிட்டு போறாரு. இதுக்கப்புறம் கேப்ல 2 பேரும் ஃபிளைட் ஏறதுக்காக போயிட்டு இருக்கும் போது சத்யாவோ மோனிஷா கிட்ட அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு சொல்றாங்க. ஒருவேளை நீ ப்ரொபோஸ் பண்ணும்போது அவன் அந்த ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிட்டா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு மோனிஷாவோ உனக்கு பாய் பாய் காட்டிடுவேன்னு சொல்றாங்க. இப்போ ஃபிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா நேற்று நைட்டு நம்ம சத்யாவுக்கு மோனிஷாவோட டைரக்ட் ஃபேனான டீக்கரோ ஃபோன் பண்ணியிருப்பாரு. ஃபோன் பண்ண அவரோ நீங்கள் உண்மையாக அவருக்கு பாய் ஃப்ரெண்டா இல்லை அரேஞ்ச் மேரேஜ் ரெடி பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி கேட்பாரு. ஏன்னா உண்மையாக நீங்கள் பாய் ஃப்ரெண்டாக இருந்தால் நான் இப்போவே விலகி போயிடுவேன், சப்போஸ் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தால் இப்படி நான் வெயிட் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் 10th இருந்து அவர் லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் அவகிட்ட சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை, என்னோட பேரும் பாலாஜின்னு சொல்கிறாரு. இதனால தான் நம்ம சத்யாவோ உடனே அரேஞ்ச் பண்ணி அவரை மீட் பண்ணுறதுக்காக நம்ம மோனிஷாவை கூட்டிகிட்டு போகிறாரு. இதுக்கப்புறம் 2 பேரும் ஃப்ளைட் ஏறி நேராக சென்னைக்கு வந்துடுறாங்க. நம்ம சத்யாவோ மோனிஷாவை அவரோட ஆஃபீஸ்க்கே கூட்டிகிட்டு போய் விடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம பாலாஜியை மீட் பண்ணவொடனே அவங்க 2 பேரும் தனியாக பேசுறதுன்னு சொல்லிட்டு இவர் வெளியே போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் பாலாஜியும் மோனிஷா கிட்ட நான் சினர்ஜியில் இப்போ மார்க்கெட்டிங் ஹெட்டாக இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்டார்ட் அப்பும் ரன் பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் தான் பாலாஜியும் நம்ம மோனிஷா கிட்ட அவங்க ஸ்கூலில் கொடுத்த ஸ்லாம் புக்கை இப்போ கையில் கொடுக்குறாங்க. அதில் நம்ம மோனிஷா திறந்து பார்க்கும்போது நம்ம மோனிஷாவுக்கும் பாலாஜியும் ஸ்கூல்ல இருந்த மெமரிஸை அப்படியே அவர் அதில் எழுதி வச்சிருக்காருங்க. அப்பதான் பாலாஜியோ ஸ்கூல்ல இந்த ஸ்லாம் புக்கை உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக தினமும் ட்ரை பண்ணேன், ஆனால் கொடுக்கறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை, இதனால கடைசியில் லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்ச உடனே இந்த ஸ்லாம் புக்கை உங்ககிட்ட கொடுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீ அங்கிருந்து கிளம்பி போயிட்ட. அப்போ மோனிஷாவோ அதுக்கப்புறமாவது எனக்கு ஃபோன் பண்ணி நீ உண்மையே சொல்லியிருக்கலாங்கன்னு சொல்றாங்க. இல்லை, நான் லவ் பண்ற மாதிரி நீயும் என்னை லவ் பண்றியான்னு எனக்கு தெரியல, அதனால நான் பயந்து சொல்லவே இல்லை, இருந்தாலும் மறைமுகமா டீகோயரான்ற ஐடி மூலமா உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன்னு உண்மையே சொல்றாரு. அப்போதான் வெளியே இருக்க சத்யாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதை மோனிஷா கிட்ட சொல்றதுக்காக அங்க வராரு. ஆனா பாலாஜியோ மோனிஷாவை அப் பண்ணிட்டு இருக்கதை பார்த்தவொடனே அவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் சத்யாவோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கிற அவங்க அப்பாவை பார்க்க வராருங்க. அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது தான் அவங்க அப்பாவோ பெரியப்பா வீட்டில் சும்மா இருக்க முடியாம கிச்சனில் போய் சமைக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அங்கே ஹீட் ஓவர் அதிகமாக இருந்ததுனால அவருக்கு வேர்த்து குட்டி கொஞ்சம் பிபி அதிகமாகி மயங்கி கீழே வந்திருக்காரு. அப்போ சத்யாவோ ஏன்பா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பாவும் சின்ன வயசுலேருந்து சமைச்ச உடம்புது ஏதாவது சமைச்சு 4 பேருக்கு போட்டால் தான் உங்கள் அம்மாவே என் கூட இருக்கிற மாதிரி இருக்குது, ஏன்னா உங்கள் அம்மாவை என்னால் மறக்க முடியலன்னு சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே சத்யாவோ அவங்க அக்கா கிட்ட உடனே அப்பாவுக்கு ஒரு பாட்டில் ரெடி பண்ணி கொடுத்து அவளுக்கு சப்போர்ட்டாக 4-5 ஆளையும் ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறாருங்க. அப்போ அவங்க அக்காவோ ஏன் மோனிஷாவோட ஃபோனை நீ எடுக்க மாட்டேங்கிற, நீ எடுக்காதனால அவள் எனக்கு ஃபோன் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. உடனே சத்யாவோ நடந்ததை அவங்க அக்கா கிட்ட அழுதுகிட்டே சொல்கிறாங்க.
சொல்றாங்க. உடனே அவங்க அக்காவும் முதல்ல நீ மோனிஷாவுக்கு கால் பண்ண, அவ என்ன முடிவு எடுத்தாலும் அதை ரெஸ்பெக்டா ஏத்துக்கோன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் சத்யாவும் மோனிஷாவுக்கு கால் பண்றாங்க. மோனிஷாவும் ஏன் என்னோட காலை எடுக்கவே இல்லை, சரி அதை விடு, பாலாஜி இன்னும் என்ன லவ் பண்ணிட்டு இருக்காண்டான்னு சொல்றாங்க. தங்கராஜ் நான் அப்புறமா பேசுறேன், கொஞ்சம் பிஸியா இருக்குன்னு சொல்லிட்டு சத்யா போனை கட் பண்ணிட்டு அழுத ஆரம்பிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் நைட்டு தண்ணி அடிக்கிற சத்யாவோ குடி போதையிற நாளைக்கு காலைல சீக்கிரம் வந்து பாருங்க, அதுக்கப்புறம் நான் இறந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு அனிஷா, தினேஷ், ஜாஃபர், சந்தோஷ், அதுக்கப்புறம் அவங்க அக்காவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு. இதனால காலையில எல்லாரும் அவரை வீட்டில் வந்து பார்க்குறாங்க. அப்போ அவங்க அக்காவோ என் தம்பியை இப்படி மாத்திட்டாருன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தான் அங்க நம்ம பாலாஜியும் வராரு. அப்போ பாலாஜியை மொட்டை மாடி கூட்டிட்டு போற நம்ம சத்யாவோ தெரியாம உங்களுக்கும் கால் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. எனக்கு நீங்க கால் பண்ண, ஆனா உங்க லைஃப்ல மோனிஷா வந்ததுக்கு நீங்க ரொம்ப லக்கி ப்ரோன்னு சொல்றாரு. இப்போ பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா பாலாஜியோ மோனிஷா கிட்ட இப்போ நீ என்ன லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சத்யா என்கிட்ட சொல்லனா உங்ககிட்ட நான் லவ்வையே சொல்லியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ மோனிஷான்னு சொல்லிட்டு இவர் ஹக் பண்ணியிருக்காரு. ஆனா அதுக்கு மோனிஷாவோ உன்னை ஸ்கூல் டைம்லலாம் லவ் பண்ணேன், அதுக்கப்புறம் நீ எனக்கு ஒரு நல்ல மெமரியாக தான் இருந்த, நான் இப்போ சத்யாவை தான் விரும்புகிறேன், அவனை பார்த்ததுக்கப்புறம் தான் அவன் கூட முழுசாக வாழணும்னு எனக்கு ஒரு ஃபீலிங்கே வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இது கேட்கவுடனே சத்யா ரொம்ப சந்தோஷமாகறாரு. அப்போ தான் பாலாஜியோ கீழே தான் மோனிஷா கோபத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் சத்யாவோ கீழே ஓடி வராங்க. ஆனால் அவங்க கோபத்தில் இருக்கிற மோனிஷாவோ நம்ம சத்யாவை பலார்னு அரைஞ்சிடுறாங்க. அப்போ மோனிஷாவோ அப்படியே நான் அவனை விட்டுட்டு ஓடிடுவேன்னு நினச்சல, இவ்வளோ பேருக்கு ஃபோன் பண்ணி புலம்புனியே, எனக்கு ஃபோன் பண்ணி என்னோட ஃபீலிங் என்னன்னு நீ கேட்டியா? அப்போ சத்யாவோ என் மேலே தான் தப்பு, சாரின்னு கேட்டுட்டு என்னோட சந்தோஷம் துக்கம் கவலை எல்லாத்துலேயும் என் கூட என் வாழ்க்கையில நீ ஷேர் பண்ணிவான்னு கேட்குறாங்க. உடனே மோனிஷாவோ எப்படி நான் உன்னை நம்புறதுன்னு சொல்ல, ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன் மோனிஷான்னு சொல்லிட்டு மோனிஷாவை நம்ம சத்யா ஹக் பண்ணுறாங்க. அப்போ மோனிஷாவோ சத்யாவை ஹக் பண்ணுறதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இதே மாதிரி வேற ஒரு படத்தில் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.